யாத்திரை செய்தோம். ராஜேஸ்வர வேலி யார் கௌரவர் எல்லாம் பங்க பங்காளிகள். ஆமாம். அழைப்பு கொடுத்தோம். அழைப்பு கொடுத்தீங்க. அனைவரும் பார்க்க சென்றார்கள். ஆமாம். அந்த நேரத்திலே மணிமா மண்டபத்தை சுற்றி வருகின்ற வேளையிலே தம்பி துரியனான் சற்று கீழே விழுந்தார். விழுந்ததைக் கண்டு ஐவருக்கு வாழ வந்த அழகு திரு பாஞ்சாலி ஏகச்சனதிராமன் கண்டு சிரித்தார். ஆமாங்க. என்னவென்று இரவிலே மாமனார் தான் குருடு என்றார். தலைப்பிள்ளைய கால் குருடால கூட கை தட்டி கலகலவென்று சிரித்தார். பொம்பளை சிரிக்கலாமா? சிரிக்க கூடாதுங்க. எந்தெந்த இடமோ அங்கங்கதான் சிரிக்கணும். பெண்கள் சிரிக்க கூடாது. ஆமா. எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்கணும். சபையில சிரிக்கலாமா? சிரிக்க கூடாது மகாராஜா. சிரிக்க கூடாது. சிரித்தவள சீர்குலைக்க வேண்டும் என்று என்னுடைய அருமை தம்பி என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? அது மட்டுமா செய்தார்? ஐவருக்கு வாழ வந்த அழகு திரு பாஞ்சாலி துத்தாசனம் விடுத்து 66 வீதியம் அரங்கமாமணி மேடை மேல் நிறுத்தி அரங்கமாமணி மேல் அதுக்குன்னே செஞ்சாலும் தம்பி தெரியும். அரங்கமாமணி மேடை மேல் நிறுத்தி வஸ்திரத்தை கலந்தார். சூதாடக்கூடாது. ஆமா. உலகத்துல 5 வேலை செய்யக்கூடாது. பஞ்சமா பாதகம் மது மாது களவு சூது பொய் மது குட்சா சம்மா இருக்க மாட்டான். வாயில ஒட்டியாங்கன்னா சண்டை வச்சாரு. வம்பு சண்டை வச்சுனோம். குட்சா சம்மா வீட்டுல வந்து படுக்கணும் கிடையாது. தெருவுல அவன் ஏமாந்துக்கிறான் அவனோட சண்டைக்கு போறது. இது மாது தன் மனைவிட மாற்றான் மனை மீது ஆசைப்படக்கூடாது. அதனால வரும் சண்டை. மது களவு திருடக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் செய்யலாமா? இதுதான் பஞ்சாமா பாதகத்தில் 5 ஒதுக்கி இருக்கிறாங்க. 5 சொல்லி இருக்கிறாங்க. சூது கூட ஆடக்கூடாது. ஆமா. சூது ஆடலாமா? ஆடக்கூடாது மகாராஜா. புடிக்கிறான். சூதாட்டம் விரைப்பான ஆட்டம். கொண்டாடி தாய் கூட அர்த்தம் எத்தனை பேர் சூதாடிக்கிறாங்க. சூதாடக்கூடாது. நாங்கள் ஆடிவிட்டோம். சூதாட்டத்தில் அனைத்தும் தோற்று விட்டோம். கடைசியாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் தருமா தமாஷானாலும் சூதுதான். பந்தயம் வைத்தாலும் சூதுதான். ஆமா. ஆடக்கூடாது. அந்த இடத்துல போய் நிக்கிறதே பாவம் தான். அந்த ஊர்ல ஒண்ணு கேட்டேன். குட்டி பையன் போய் சூதாடுறான்றாங்க. மகாராஜா நீ என்ன போய் எப்படி சொல்றியா? ஊர்ல வந்து கேட்டு பாரு. நல்ல பையன் அப்படிதான் இருக்கணும். ஒழுக்கமா இருக்கணும். மனிதனாக பிறந்தால் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம் இருக்க வேண்டும். கடைசியாக பெரியவர்கள் சபை என்று சொல்லுகிறார்கள். ஆமா.